வந்து பாக்கட்டும், அப்புறம் தெரியும் அவனுக்கு. அது வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களாப்பா? பிரச்சனைலாம் இல்லைண்ணே. அப்பா திடீர்னு என்கிட்ட வந்து திருவண்ணாமலைக்கு போகணும், காலையில ரெடி ஆகுன்னு சொல்றாரு. அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. என்னப்பா சொன்னாங்க? நான் அங்கேயே இருந்து வேலை பார்க்கணும், சென்னை பக்கமே வரக்கூடாது, இதுதான் அவங்க பிளான். சோழனை வர சொன்னார். உங்க அப்பா எல்லார்கிட்டயும் நல்லா தானே பேசினாரு. அவர் அப்படியேதான் நம்புற மாதிரியே பேசுவாருண்ணே. இது தெரிஞ்சுதான் அவர் என்ட்ரி கொடுக்கும் போதே சரியில்லைன்னு சொன்னேன். இப்படி ஒரு நடிப்பை போட்டு நிலா திருவண்ணாமலை கூட்டு போய் பார்த்திருக்காரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா நிலா அவங்க வீட்டுல இருக்காது. அதுவும் அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். கஷ்டப்படட்டும்னு அவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஆள் தான். எனக்கு அவரை நினைச்ச வருத்தமா தானே இருக்கு. ஆனா எனக்கு வேலை ரொம்ப முக்கியங்க. அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷம் பண்ணுவோம்ல. இப்படி பயந்துட்டேவா நான் இருக்க முடியும்? திருவண்ணாமலையில் நடந்த மாதிரி பயங்கர த்ரில்லிங்கா ரன்னிங், சேசிங், ஃபைட்டிங்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு சின்ன டென்ஷனோட இந்த வாட்டி ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டோங்க. ஈஸியா வந்திருப்பேன்டா. ஆனா யாரோ தேவையில்லாம ஹார்ன் அடிச்சு அப்பா எந்திரிச்சிட்டாரு. அந்த தேவையில்லாத ஆள் வேற யாரும் இல்லைங்க, இவருதான். நீங்க தான் அந்த வேலையை பார்த்ததா? ஏம்மா, நான் தெரியாமல ஒன்னும் அடிக்கல, தெரிஞ்சுதான் அடிச்சேன். வெளியே கூப்பிட்டு நியாயம் கேட்கலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டானுங்க. நீங்க கேட்டு போயிடுவீங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை யார் ஹேண்டில் பண்றது? வீரம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் விவேகமும் வேணும். யாரா இவன் சினிமா படம் டைட்டிலா சொல்லிட்டு இருக்கேன்? சரி விடுங்கப்பா நீங்க. இவர் அடிச்ச ஆரன்ல உங்க அப்பா அலர்ட் ஆகி வெளியே வந்து எட்டி பார்த்தாரு. அவர் கண்ணில் மாட்டாம இருக்க நாங்க அவ்வளவு வேலை பார்த்தோம். எல்லாம் இவர் அடிச்ச ஒரு ஹார்னால வந்துச்சு. டேய், நான் அவர்கிட்ட நியாயம் கேட்கணும்னு தான் ஹார்ன் அடிச்சேன். சரி சரி, வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்காம சீக்கிரம் போய் படுத்து தூங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நான் கூப்பிட்டதும் நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. பாவம், உங்களுக்கு தான் கஷ்டம். ஐயோ, இதுல என்னப்பா இருக்கு? நாளைக்கு நீ வீட்டுல தெரிஞ்சது உங்க அப்பா நேரம் கிளம்பிக்கு தான் வருவாரு. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா நீ வீட்டை விட்டு வந்தது அவங்களுக்கு கஷ்டம்தான். அண்ணே அண்ணே, அவங்களுக்கு எது கஷ்டம்னு நீயே கொண்டு போய் எல்லாம் அவங்க விட்டுறாதானே? அப்படியே விட்டாலும் நான்லாம் போக மாட்டேன்ப்பா. எனக்கு என்னமோ இங்க வந்த அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இல்ல, சும்மா பில்டப்க்கு தான் சொல்லல, நிஜமாவே எனக்கு இதுதான் வீடு.